வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா நீங்க? அதாவது எல்லாருமே ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்படுவோம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம விரும்புவோம். அப்படி இருக்கும்போது ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அவங்களால வாழவே முடியாது. அதாவது வாழ்க்கைக்கு நடுவுல பிரச்சனைகள் வரலாம். ஆனா பிரச்சனைக்கு நடுவுல வாழ்க்கை வாழணும்னும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம்தான். அப்படி பார்க்கும்போது ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வீடு தானா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் சிம்பிளா நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, வீடு தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா வீடும் ஒரு காரணம். என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வடமேற்கு பகுதி தவறா இருக்கக்கூடிய வீட்டில் வசிப்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஒன்று முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துடும். அது முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி கண்டினியூவா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது வடமேற்கு பகுதி தவறா இருந்தா. வடமேற்கு பகுதி தவறு எப்படின்னா, வடமேற்கு கிணறு இருக்கலாம், அவங்க வீட்டில் வெளியிலும் சரி வீட்டுக்குள்ளாரும் சரி, இல்லை செப்டிக் டேங்க் இருக்கலாம், இல்லை வடமேற்குல தெருக்கூத்து வரலாம், தெரு பார்வை, இந்த மாதிரியான விஷயங்கள் வடமேற்குல வாஸ்துப்படி தவறா இருக்கும்போது அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்று முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுவோம். ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதோ அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னும் போது நம்ம பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அவங்க அவங்க நம்ம கிட்ட ஐடியா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம வாய வச்சுங்க. ஏன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ற எண்ணத்துல அவங்களுடைய கதையில போயிட்டு நம்ம இடையில புகுந்து, இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இதை இப்படி செய்தா நல்லா இருக்கும், இதை இப்படிதான் செய்யணும், இதை நீங்க செஞ்சிருக்க கூடாது, இது தப்பு, அவரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இது தப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல, அது கிராமத்துல சொல்லுவாங்க, சம்மன் இல்லாம நீ ஆஜராகாத அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்ம தேவையில்லாம நம்ம போய் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி அவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்றோமோ, இந்த மாதிரியான ஆட்களுக்கு பிரச்சனைகள் இவங்க தேடி போக தேவையில்ல, பிரச்சனைகள் இவங்களை தேடி வந்துடும். ஸோ வீடு ஒரு காரணம். ரெண்டாவது, நீங்க சம்மன் இல்லாம அடுத்தவங்க விஷயத்துல ஆஜராகாதீங்க. அப்படி யாருன்னா ஆஜராகிறீங்கன்னா பிரச்சனைகள் உங்களை தேடி சிறகடித்து கொண்டு உங்க தலையில உட்காந்துக்கும். நீங்க பறக்கவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா வீட்டில் வடமேற்கு பகுதியை சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய மூக்கு கீழே இருக்குது சொர்க்கம்னுவாங்க, அந்த மூக்கு கீழே நம்முடைய வாய், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனோம்னா பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராம நம்ம தடுத்துக்கின்னு போகலாம். இந்த அற்புதமான தகவலை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.